சித்தர்கள் வாழ்ந்த பூமியாக கருதப்படுகின்ற நாங்கள் மெல்பர்னிலும் கோயில் கட்டி நாங்கள் குன்றத்துக்கு முறை 5 தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிட்டத்தட்ட எவ்வளவு பெருமதியில் இந்த தேர் அமைப்பு? 1.5 கோடி கிட்ட முடிஞ்சது. நடராஜ பெருமானுடைய அந்த திருவுருவத்தை நீங்க மிகவும் தெளிவாக இந்த தேர் செய்த சிவச்சாரியார் ஜெயராஜ சிவாச்சாரியார் நல்லொரு பண்பானவர். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா யாழ்ப்பாணம் சித்தங்கனி ஸ்ரீ சிவசிதம்பரேஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னால் நிற்கிறோம். இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேர் உற்சவம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. பஞ்சரத பவனி, அதாவது 5 தேர்கள் இழுக்கப்பட இருக்கின்றன இந்த ஆலயத்திலே. சித்தங்கனி சிவன் ஆலயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே வருடத்துக்கு 2 தேர் பவனிகள் இடம்பெறும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தின் மகோற்சவம், அதாவது ஆனி மாதத்தில் இடம்பெறுகின்ற அந்த மகோற்சவம். அதோட பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது மார்கழி மாத திருவாதிரை காலம் 10 நாட்கள் திருவிழா. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 9ஆம் நாள் பஞ்சரத பவனி, அதுதான் இன்றைய தினம். இந்த உற்சவம் தான் இன்றைய தினம் இடம்பெற போகின்றது. இப்ப நீங்க பார்க்கக்கூடியமா இருக்கும் நடராஜ பெருமானுக்குரிய பூஜை வழிபாடுகள் எல்லாமே இடம்பெற்று தற்போது நடராஜ பெருமான் உள்வீதி விளம்பரத்துக்குரிய அந்த ஆயத்தங்கள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறத நீங்க பார்க்கக்கூடியமா இருக்கும். சுவாமி உள்வீதி வேலம் தற்பொழுது பார்த்தீங்கன்னா வெளிவீதி வெளியால பஞ்ச ரதத்தில் ரதத்தில் ஏறி ஆரம்பிப்பதற்கு தற்பொழுது வெளிவீதி வேலம் வரப்போகின்றார். இன்றைய தினம் இங்கே ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் புதிய தேர், அதாவது புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய சித்திர தேரில் பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமான் எழுந்தருளி விளம்பர இருக்கின்றார். அங்கே மாணிக்க வாசக பெருமானை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு கொண்டு வருகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான், அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவகாமி அம்பாளும் பார்த்தீங்கன்னா வந்தோன்றிக்கணும். அவர்களை தொடர்ந்து நடராஜ பெருமானும் வருகை தருகின்றார். தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
தற்பொழுது சுவாமியை தேரில் ஏற்றுவதற்காக பார்த்தீங்கன்னா தற்பொழுது தேர் மேடைக்கு வந்து சுவாமி வந்திருக்கின்றார். வந்திருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய அந்த திருவுருவத்தை வந்து நீங்கள் மிகவும் தெளிவாக இந்த நேரத்தில் பார்க்கக்கூடியமாக இருக்கும். புதிதாக மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சித்திர தேரில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து தற்பொழுது எழுந்தருள் கொண்டு அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அழகிய சிற்பங்களாலே நிறைந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை தேரை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஒரு சிறப்பாக காட்சி தருகின்ற இந்த தேர் இந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா முதலாவதாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான தேர், அதாவது பஞ்சரதர பவனி வந்து இங்கே இடம்பெறும் 5 தேர்கள் வந்து இழுக்கப்படும். ஆனால் அவை வந்து கட்டுத்தேர்னு சொல்லப்படுகின்ற அந்த தேர்கள் வந்து கட்டித்தான் இழுக்கப்பட்டு கொண்ட இவ்வளவு காலமாக இன்றைய தினம்தான் பார்த்தீங்கன்னா புதிதாக வடிவமைக்கப்பட்ட அந்த தேர் வந்து இங்கே இழுக்கப்படுகின்றது. சுவாமி தேரில் ஏறும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பொறுத்திருந்த அந்த மழை பார்த்தீங்கன்னா சுவாமி தேரில் ஏறி இழுப்பதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய விழுக்கிறது. அங்கே இருந்தவர்கள் எல்லாருமே அதை ஒரு நல்ல சவுனமாக பார்த்தார்கள். ஏனென்றால் வானத்தில் இருந்து வருண பகவான் வந்து பூச்சொரிவதாகவும் இந்த புதிய சித்திரை தேரானது வருண பகவானுடைய அந்த ஆசியுடன் பார்த்தீங்கன்னா நகர ஆரம்பிப்பதாகவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அடியவர்கள் பக்தர்கள் எல்லாருமே மனமும் வந்து சந்தோஷப்பட்ட அந்த காட்சிகளை வந்து அங்கே பார்க்கக்கூடியமாக இருந்தது. சித்தங்கனியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஊராக இருக்குது. சித்தர்கள் வாழ்ந்த பூமியாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த சித்தங்கனி என்னும் ஊர் வந்து விளங்குகின்றது. சித்த முனிவரின் மகன் சுபதிஷ்டரின் சீடன் சித்தையார் மற்றும் பாம்பாட்டி சித்தர் போன்ற சித்தர்கள் தவம் செய்த இடமாக இவ்வூர் அமைந்திருக்கின்றது ஒரு சிறப்பான விஷயமாகும். சித்தர்கள் இங்கே வந்து சிவ வழிபாட்டில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் அந்த சிவ வழிபாட்டை மேற்கொள்வதற்காக இங்கே ஒரு கேணியை அமைத்ததாகவும் வந்து மரபு ரீதியாக இருக்கின்றன. அதே நேரம் அந்த கேணியும் பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் வந்து பாவனையில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. அதனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்திற்கு சித்தர்கள் அமைத்த அந்த கேணியும் இருப்பதால் தான் சித்தங்கேணி என்று பார்த்தீங்கன்னா இந்த இடம் பெயர் பெற்று விளங்குகின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த சித்தங்கனி சிவன் ஆலயத்துக்கு மிகவும் அண்மையில வடமேற்கு திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்கள் அமைத்த கேணி வந்து இருக்கின்றது. அந்த கேணிக்கு முன்னாலே ஒரு வைரவர் ஆலயம் இருக்கின்றது. அந்த கேணிக்கு அருகில் உள்ள தார் வீதி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதான வீதி தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவன் ஆலயத்தினுடைய கோவிலினுடைய வடபுறத்தில் அமைந்திருக்கக்கூடிய 3வது வீதியாக வந்து கருதப்படுகின்றது. இந்த 3வது வீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து தேர் வேலம் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியில வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. ஒவ்வொரு தேராக வந்து விளம்பெறுகிற அந்த காட்சி விநாயகர் பெருமானுடைய அந்த தேரை வந்து நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பின்னால நடராஜ பெருமானுடைய அந்த தேர் பவனியாவது மிகவும் கோலாகலமாக வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். புதிய சித்திர தேரில் பார்த்தீங்கன்னா இந்த வீதியில் வரும்பொழுது அவ்வளவு அழகாக காட்சி வருகின்ற அந்த தேரினுடைய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். பாருங்க அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்க அந்த தேர் மிக பெரிய அளவிலான தேர், ஜாலிகள் எல்லாமே கம்பீரமாக காட்சியில் இருந்த அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். பின்னால் பார்த்தீங்கன்னா மற்ற தேர்கள், அம்மானுடைய தேர், முருகனுடைய தேர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகருடைய தேருங்க தொடர்ச்சியாக வந்து 5 தேர்கள் இந்த வீதியிலே வந்து ஒரே விதமாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். முழுவதுமே சிற்ப வேலைப்பாடு நிறைந்திருக்கக்கூடிய அந்த புதிய சித்திர தேரை வந்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. எல்லா இடமே பார்த்தீங்கன்னா அழகான சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கின்றன. முழுமையாக வந்து சிற்பங்களால் நிறைந்திருக்கக்கூடிய அந்த தேர் பாருங்க, இடுபங்கள் கூட எவ்வளோ அழகாக வந்து அந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்குன்னு. அதோட பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிவனுடைய அந்த ஓவியங்கள் எல்லாமே அழகாக அந்த இடத்துல வந்து வரையப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். தற்பொழுது நீங்கள் தேரிலே பார்க்கக்கூடிய அந்த நபர் இந்த தேர் வந்து செய்வதற்குரிய அந்த உரிமையாளராக, அந்த உரிமையாளர்கள் ஒருவராக பார்த்தீங்கன்னா இவரும் இருக்கின்றார்.
5 தேர்களும் ஒரே வீதியிலே விளம்பரம் கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான அந்த காட்சியை வந்து இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர் வந்து இருப்பிடத்தை அடைய போகின்றன. ஆலயத்துக்கு செல்லக்கூடிய அந்த வாயில் பகுதியில் வந்து நாங்கள் நிற்கிறோம். ஐந்து தேர்களும் முறையாசியோட பார்த்தீங்கன்னா அதை இருப்பிடத்தை வந்து அடைந்து விட்டன. வணக்கம். எனது பேர் ராஜ் சிவநாதன். நானும் எனது அண்ணர் ரஞ்சன் சிவனானும் இந்த சித்திரத்தை எங்கள் பரம்பரையின் சார்பாக அன்பளிப்பு செய்துள்ளோம். எங்களுடைய பரம்பரை வெள்ளியம்பலம், என்னுடைய அம்மா கணேஸ்வரி அவர்களின் வெள்ளியம்பலம் ராசலட்சுமியின் மகள் சித்தங்கனி வீதியில் எங்களுக்கு வீடு உள்ளது. நாங்கள் பரம்பரையாக சித்தங்கனியில் திருவிழாக்கள் பங்கு பெற்றவர்கள். நாங்கள் ஆஸ்திரேலியாவில் எனது தாயார் மன்னாரோடு நாங்கள் 5 ஆண்மார்கள் நாங்கள் எல்லோரும் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கிறோம். குறிப்பாக இந்த பரம்பரை சிவன் கோயில் வந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ரெனோவேஷன் எல்லாம் செய்து தேர் முட்டியும் கட்டினது. தேர் முட்டி கட்டினதும் எனது அம்மா கணேஸ்வரியின் தங்கை நாகேஸ்வரியின் பிள்ளைகள்லாம் இந்த தேர்முட்டியை கட்டினார்கள். அதன் நிமித்தம் நாங்கள் இந்த எங்கள் பரம்பரை கோயிலில் 5 தேர் 2 முறை தேர் உற்சவம் நடக்கும். அதில் திருவம்பாதை வென்று இந்த 5 உற்சவ தேர்வுகளில் நாங்கள் பங்கு பெற்றினோம். முந்த நாள் நாங்கள் வெள்ளோட்டம் இந்த சித்திர தேரை அன்பளித்து எங்கள் குடும்பம் சார்பாக எனது அப்பாவின் பேர் ராசரத்தினம், அம்மாவின் பேர் கணேஸ்வரி, எனது மூத்த அண்ணாவின் பேர் ரவீந்திரநாதன், 2வது அண்ணாவின் பேர் ஜெகநாதன், 3வது அண்ணாவின் பேர் ரஞ்சன் வைத்தியநாதன், அவர் இந்த தேர்தல் பங்கு பெற்றினார். 4வது அண்ணர் குலேந்திரநாதன், எனது பேர் சிவநாதன். இதுதான் எங்கள் சித்தங்கனி பரம்பரையை சேர்ந்த நாங்கள் பரம்பரையாக நாங்கள் இந்த கோயிலில் எங்களுக்கு உள்ளது. சித்தங்கனி சொந்தக்காரர் டிவோட்டிஸ் எல்லோரும் இதில் ஆர்வம் உள்ளவர்கள். அதன் நிமித்தம் எங்களுக்கு இந்த சிவனருளால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. நாங்கள் அவருடைய ஆசி எங்கள் எல்லோருக்கும் கிடைத்துள்ளது. அதையிட்டு நாங்கள் அவருக்கு ஆசிகள் நன்மை ஏற்படுத்தியுள்ளோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்கான எங்கள் ஜெனரேஷன் சித்தங்கனியில் இளைஞர்கள் வந்து இதில் ஆர்வம் உள்ளவர்கள் என்றதாலும் இப்படி ஒரு எங்களுடைய இந்து கலாச்சாரத்தை எமது இளைஞர்களும் இங்குள்ளவர்களும் பங்கு பெற்றோம் என்ற நிமித்தத்தை இந்த அழகான சித்திரத்தேரை எங்கள் பரம்பரையின் சார்பிலும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் உதயமாடுத்தோம். இது வந்து ஒரு பரம்பரை நடக்கும். எங்கள் இளைஞர் சமுதாயம் இளைஞர்கள் இதை கொண்டு சென்று வடிவாக தொடர்ந்து நடத்துவதும் நாங்கள் இல்லாத காலத்திலும் நமது கலாச்சாரம் பண்புகளை நமது இளைஞர் சமுதாயம் மேற்கொண்டு கொண்டு போகணும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடையும்
இந்த பங்கு பற்றினோம். இன்று விழா மழையும் சேர்ந்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்துடன் இந்த உற்சவத்தை முடித்துள்ளோம். அதில் பங்கு பற்றிய எல்லோருக்கும் நமது சார்பான நன்றியை குறிப்பாக இந்த கமிட்டி வந்து நல்ல ஒரு வேலையில் செய்துள்ளார்கள், தொடர்ந்து செய்துள்ளார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. அதே நேரம் இளைஞர்களுக்கு தான் இளைஞர் பக்தர் எல்லோருக்கும் எங்கள் நன்றிகள். எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நமது சிவன் சித்தங்கனி சிவன் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் தருவார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு, எனக்கு உண்டு. இந்த இந்த இதை எனக்கு வழங்கிய உங்களுக்கும் நன்றி. ஒரு கேள்வியில் இருந்தால் கேள்வி. உங்களோட குடும்பத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவத்தொண்டு இந்த ஆலயத்துக்காண்டி செய்திருக்கீங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தேரொன்று அமைப்பதற்கு கிட்டத்தட்ட பெரிய அளவிலான நிதி கொண்டு போயிருக்கு. இப்படியான ஒரு சேவையை செய்யணும், ஒரு ஆலயத்துக்கு செய்து கொடுக்கணும் என்ற எண்ணமே வந்தது. இது நான் என்னென்றால் எங்கள் இந்த தேர் முட்டி புதுசாக கட்டப்பட்டபடியால் இந்த 5 தேரும் ஒரு பழைய தேராக இருந்தபடியால் ஒரு இந்த தேர் முட்டியோடு சேர்ந்து ஒரு புது தேரும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தை நான் மனதில் கொண்டு எங்கள் எல்லோருக்கும் நான் காசு தொட்டு எங்கள் சித்தங்கனி குடும்பம் எல்லாரும் வெளிநாடுகள் இருக்கிறார்கள் அதில் கொண்டு சேர்வோம் என்று யோசித்தோம். பிறகு நாங்கள் அது எல்லாரையும் கேட்கிறதை விட நானும் அண்ணாவும் சேர்ந்து இதை செய்து விட்டோம். ஏன்னால் அண்ணா வந்து இந்த கோயிலில் நாங்கள் மெல்பர்னிலும் கோயில் கட்டி நாங்கள் குன்றத்துக்குமரன் அவர் கோயில்களோட சம்மந்தப்பட்டவர். மற்றது தேர் இப்படிப்பட்ட தேருக்கு நாங்கள் கன இடங்களில் உதவி செய்த நாங்கள். அப்போ நாங்கள் இஷ்டம் நாங்கள் 2 பேருமே எங்கள் குடும்பம் சார்பாக இந்த தேரை அன்பளிப்பாக செய்து விடுவோம். என்றால் எல்லார்ட்டையும் காசை போட்டால் அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இந்த தேர் வந்துச்சு முடிச்சிட்டோம், நாங்கள் எங்களோட அலுவலம் முடிச்சிட்டோம். அதுதான் எங்களோட நோக்கமாக இருந்தது. இது உண்மையிலே ஒரு கூடின பெருமதியான தேர். கிட்டத்தட்ட எவ்வளவு பெருமதியில் இந்த தேர் அமைப்பு? 1.5 கோடி கிட்ட முடிஞ்சது. 1.5 கோடி. அதை விட நாங்கள் வந்து போகிற செலவுகள் எல்லாம் நிற்கிறது தானே. இப்போ பரவாயில்ல, சிவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு நாங்கள் எங்கள் கடமை செய்ய வேண்டும், செய்துள்ளோம். அண்ணர் இப்பொழுது அவர் வெளியில் போயிட்டார். அவர் பேர் ரஞ்சன் வைத்தனால அவர் இதில் ஆர்வம் உள்ளவர். ஆனால் இந்த தேர் செய்த சிவச்சாரியார் ஜெயராஜ சிவாச்சாரியார் நல்லொரு பண்பானவர், பெரிய நல்ல ஒரு கட்டிக்காரன். அவருக்கான தேரை வெளிநாடுகளுக்கும் செய்தவர், இங்கே செய்தவர். அவருக்கு அறிமுகங்களுக்கு முதலே இருந்தபடியே நாங்கள் 3 பேரும் அவரோட சேர்ந்து சரியான முறையில் இந்த தேரை செய்துள்ளோம். அது நன்றாக அமைந்துள்ளது, எல்லோரும் பாராட்டுகிறார்கள். அது இங்குள்ள சிவன் அடியார்களுக்கு தான் அது போய் சேரும், தொடர்ந்து அந்த சேரட்டும் என்றதான் நமது நோக்கம். நன்றி. நன்றி. தேர்பவனி முடிவற்றதும் அங்கு பார்த்தீங்கன்னா இசை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தன. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமானுக்கு பச்சை சாற்றப்பட்டு அவர்களுடைய அந்த ஆனந்த தாண்டவம் வந்து இங்கே இடம்பெற்றிருந்ததை நீங்கள் பார்க்கலாம்.